வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/1/2025 இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை. இன்றைய நாள் ஆயுத பூஜை தினம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக செய்யுங்க. கொஞ்சம் பரபரப்பாக வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு. ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிர் நீளம், சரிங்களா. மதிப்பு உயரும் நாளாகவும் வசதி அதிகரிக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் உண்டான நாளாகவும் இருக்குது. வரவுகள் மூலமாக கையிருப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சமூக பணிகளில் நல்ல நலத்திட்டங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நாளாகும். எதிர்பார்த்த மகிழ்ச்சிகள் சேரக்கூடிய நாளாகும். வண்டி வாகனங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும். தேடி வந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டானாகும். இழுபறிகள் சிக்கல்கள் மறையும் நாளாகும். எதிர்பார்த்த திடீர் பணவரவு திடீர் வாய்ப்பு உண்டாக நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனம் நிறைவான நாளாகும். வெற்றிகரமான நாளாகும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு. ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிர் நீளம், சரிங்களா. வெளிர் நீளம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 6+ உங்களுக்கு 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடப்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு மேற்கு. ராசியா நிறம் வந்து உங்களுக்கு வெண்மை நிறம், சரிங்களா. ஒத்துழைப்புகள் நடக்கும் நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் வெற்றிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது. பெற்றோர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இழுபறிகள் முடிவுகள் பெறக்கூடிய நாளாகவும் ஆன்மீக பணிகள் அதிக நாட்டமுள்ள நாளாகவும் அதே மாதிரி வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டான தருணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வீட்டில் மனதளவில் பிடித்தமான விஷயங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பரிமாறிக்கொள்ளும் விஷயங்கள், அதாவது அன்பு பரிமாறிக்கொள்ளும் விஷயங்களில் கொஞ்சம் முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள், தடைகள் மீறி வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. போட்டிகள் நிறைந்த நாளாகவும் கொஞ்சம் வெற்றிகரமான நாளாகவும் இருக்குது. மனதில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அன்பு பெருகும் நாளாகவும் இருக்குது. வீட்டில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 8-2 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மேற்கு. ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம், சரிங்களா. அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் முதலீடுகளில் கவனம் தேவை, சரிங்களா. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான எதிலும் சிக்கல்கள் அலட்சியமின்றி செயல்படுறது நல்லது. தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி முன்ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களில் தவிர்ப்பது நல்லது. பேச்சுக்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. அதே மாதிரி சிறு சிறு வியாபார சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முதலீடுகளில் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கிற நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா மேற்கு. ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 3+8 அப்படிங்கிறது உங்களுக்கு 8-3 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வடக்கு. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம், சரிங்களா. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் சிக்கல்கள் குறையும் நாளாகவும் வரவுகள் உண்டான நாளாகவும் வரவுகள் உயரும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு, பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் மூலமாக மனதில் மகிழ்ச்சியில் உண்டான நாளாகவும் பழைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது பணப்புழக்க வளங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான, அதே மாதிரி ஆடம்பரமான செலவினங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய வரவுகள் உண்டானவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியா நிறம் வந்து ஆரஞ்சு நிறம், சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு 7+9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு. ராசியா நிறம் மஞ்சள், சரிங்களா. மதிப்பு உயரும் நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உறவினர் இடத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அது அரசு சார்ந்த வழிகளில் உதவி சாதகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி பயணங்கள் மூலியமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்பில் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தனிப்பட்ட விஷயங்களுக்கான காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தடுமாற்றங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகளுக்கும் எதிர்பார்த்த சில வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் லாபம் நிறைந்த காலமாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைய நாளைக்கு உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 6+1 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு. ராசியா நிறம் சிவப்பு. மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் மாற்றங்கள் சூழ்நிலைகள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வருகை உண்டான நாளாகவும் அதே உத்தியோகத்தில் இருந்த விவேகத்துடன் செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் புதுவிதமான கனவுகள் உருவாகக்கூடிய நாளாகவும் உடன் பிறந்தவருடைய பற்றி புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் பயனற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கட்டுப்பாடுகளோடு
நண்பர்களோடு இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேம்பாடு அதிகரிக்கிற வாய்ப்பு பக்தி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் சிவப்பு நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 9+3 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்றைய நாள் வந்து அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி. துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு. ராசியான நிறம் வந்து உங்களுக்கு பச்சை நிறம். சரிங்க. தாமதங்கள் விலகும் நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி சிந்தனைகள் சில பயணங்கள் மூலமாக ஆதாய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி விவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி இழுபறிகள் சில சேவைகள் மூலமாக நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், மனைவி விஷயங்களில் பொறுமை காக்க வேண்டியது நல்லது. அதாவது மனைவி விஷயங்களை கணவன் மனைவி விஷயங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது நல்லது. ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது. சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் புகழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. சரிங்களா? கிழக்கு திசை தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பச்சை நிறம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி 1+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 1+6 தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்றைக்கி. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்மேற்கு. ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சரிங்க. தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான உயர் அதிகாரியோட தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புதிய முயற்சிகள் சூழ்நிலைகள் அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் அரசு சார்ந்த வழிகளில் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் நண்பர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகளுக்கான சிறிய பயணங்கள் மூலமாக கருத்து வேறுபாடுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி மேம்பட்ட வியாபார புதுவிதமான யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரம் மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ஆர்வம் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தென்மேற்கு. ராசியான நிறம் வந்து உங்களுக்கு இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 4+8 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு. ராசியான நிறம் ஆரஞ்சு. குழப்பம் நிறைந்த நாளாகவும் பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவும் சேமிப்புகள் குறையும் நாளாகவும் இருக்குது. தொழில் சார்ந்த வட்டாரத்தில் கவனம் தேவை வேண்டும். மனதில் இந்த சஞ்சலங்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சிறு தூர பயணங்கள் வந்து மூலமாக மாற்றங்கள் அமையக்கூடிய நாளாகவும் சூழ்நிலைக்கேற்ப உங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது நல்லது. அதே மாதிரி பிரச்சனைகள் எங்கே ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்த்து அதை களையிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த சில செலவினங்கள் சேமிப்புகளை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கீர்த்தி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு. ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8+1 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு. ராசியான நிறம் வந்து இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? அதே மாதிரி கவனம் தேவை. அதே மாதிரி கருத்து வேறுபாடுகளையும் கவனமாக இருக்கணும். பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் செயல்பாடுகளில் செய்யும் காரியங்களில் சற்று கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் தனிப்பட்ட விஷயங்களில் தவிர்ப்பது நல்லது. சூழ்நிலைக்கு அறிந்து கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சஞ்சலங்கள் மனதளவில் ஏற்படுறதுக்கும் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரவுகள் குறித்த எண்ணங்கள் மேலோங்குறதுக்கான வாய்ப்புகளும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சில் பொறுமையை காக்க வேண்டிய நாளாகவும் கையாளக்கூடிய நாளாகவும் பொறுமையோடு நிதானத்தை பயணிக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு மகர ராசியில் போகிறதுனால இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துக்குங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றமான நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6-5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு. ராசியான நிறம் ஆரஞ்சு. சரிங்களா? வாதங்கள் மறையும் நாளாகவும் பொறுமையுடன் செயல்படக்கூடிய நாளாகவும் மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. குடும்பத்தில் சிறு விவாதங்கள் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுவிதமான உணவுகளில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் புதிய முயற்சிகள் பொறுமையுடன் செயல்படக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் நியாயமான பேச்சுக்களால் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் சிந்தனை மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் ஆரஞ்சு. அதே மாதிரி 9+3 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தீங்க கிழக்கு. ராசியான நிறம் இளம் பச்சை நிறம். சரிங்களா? அதே மாதிரி சந்திப்புகள் உண்டான நாளாகவும் முயற்சிகள் சாதகமாக நாளாகவும் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். சுப காரியங்களை முன்னின்று முடிப்பீர்கள். எதிர்பாராத சிலர் மதிப்புகளை உண்டாகக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் மேன்மையான ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் முயற்சிகள் சாதகமாகவும் வரவுகள் மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் கைகூடக்கூடிய நாளாகவும் திட்டமிட்ட காரியங்களில் தடை மற்றும்
வெளிவட்டாரத்தின் மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் வந்து இளம் பச்சை. அதே மாதிரி 5+6ங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. நம்ம வந்து 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.